மோகமுல் 27. அப்பொழுதுதான் அனைவரும் அவரவர் அறையில் உறங்க எத்தனிக்க ஆதியின் அறையிலிருந்து சத்தம் வரவே பதறி போய் வெளியில் வந்தனர். ஆசியும் சத்தம் கேட்டு வெளியில் வந்தவன் என்னவென்று பதறிக்கொண்டு ஆதியின் அறைக்கு விரைய சுமதி தடுத்தார். கேள்வியாக பார்த்தவனை, வேண்டாம் ஆசி, இரு, போகாத, போய் கதவை தட்டினா இன்னும் கோபம்தான் வரும். மித்ரா பார்த்துப்பா. அவன் ஏற்கனவே ஏதோ கோபத்தில் தான் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். நாம போய் இப்போ நின்னா சங்கடப்படுவான். என்ன நடந்திருக்கும் என்று ஒருவாறு யூகித்தவாறு கூறினார். அவரும் பார்த்து கொண்டுதானே இருந்தார். ஆதியின் பார்வையும் மித்ராவின் வெட்கத்தையும் சற்று நேரத்தில் அமைதியாக இருக்கவும் அனைவரும் ஹாலிலேயே அமர்ந்திருந்தனர். சற்று நேரத்தில் ஆசி என்று ஆதி கத்தி அழைக்கவும் அறைக்கு பக்கத்திலே நின்றிருந்தான் போலும். அண்ணன் கூப்பிட்ட குரலுக்கு அவன் அறைக்கு ஓடினான். கதவை திறந்து கொண்டு வந்தவன், வண்டி எடுடா, ஹாஸ்பிட்டல் போகணும் என்று மித்ராவை கைகளில் ஏந்தி கொண்டு அவன் பின்னே விரைந்தான். ஆசி, ஆதி, மித்ரா ஒரு காரிலும் மற்ற மூவரும் இன்னொரு காரிலும் மருத்துவமனைக்கு விரைந்தனர். மித்ராவோ பாதி மயக்க நிலையில் இருந்தும் அவன் டிஷர்ட் காலரை பிடித்தவள் விடவே இல்லை. போகும் வழியெல்லாம், மித்து, என்னால தாண்டா, சாரி சாரிடா, என்னை மன்னிச்சிடு என்றவாறு புலம்பிக் கொண்டே வந்தான். மித்ரா, இங்க பாரு, கண்ணை மூடாத, என்கிட்ட பேச ட்ரை பண்ணு என்று அவள் சொருகும் விழிகளை பார்த்து கொண்டே, டேய் மித்ரா, நோ, இங்க பாரு என்று கன்னம் தட்டி கொண்டே அழுதான். ஆம், அழுதான். கண்ணீர் உடைபெடுக்க தன்னால் தான் எல்லாம் என்று நினைக்கவே மனமெல்லாம் ரணமாக வலித்தது. அப்பொழுதும் அந்த நிலைமையிலும் அவன் டிஷர்ட் காலரை பிடித்து கொண்டு இருந்தவளை கண்டு இவனுக்குள் உயிர் உருகியது. எங்கு அவன் தன்னை விட்டு எங்காவது சென்று விடுவான் என்கிற பயத்தில் அந்த மயக்க நிலையிலும் விடாமல் கெட்டியாக பிடித்திருந்தாள். போகும் வழியெல்லாம் மித்ரா மித்ரா என்று ஜபம் போல் பிதற்றிக் கொண்டே வந்தான். தன் அண்ணன் வேதனையை காண சகிக்காமல் ஸ்டியரிங்கில் குத்தி தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவன் வாகனத்தை மருத்துவமனைக்கு விரட்டினான். சிறிது நேரத்தில் மருத்துவமனை வரவே மித்ராவை தன் கைகளில் அள்ளிக்கொண்டு உள்ளே ஓடினான். அங்கிருந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க முல்லைநாதன் தான் வந்தார். என்ன ஆதி, என்ன ஆச்சு என்றவாறு மித்ராவை பரிசோதித்தார். அவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் திணறி போனான். உடனே ஆசி முந்திக்கொண்டு, தவறி விழுந்து டேபிள்ல இடிச்சுக்கிட்டாங்க டாக்டர், விழுந்ததும் மயங்கிட்டாங்க என்றான் தன் அண்ணனை ஆறுதலாக அணைத்து கொண்டு. ஓகே, சின்ன காயம்தான், ஒரு 2 தையல் மட்டும் தேவைப்படும் என்கவும், தையல் போடாதீங்க டாக்டர், தையல் போடாமல் ஹீல் ஆகாதா? ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும் என்றார். அவள் காயத்தை துடைத்து கொண்டே, சின்ன காயம்தான்னு சொல்றீங்க, ஏன் மித்ரா எழவே இல்லை என்றான் ஒருவித பதட்டத்துடன். விழுந்த அதிர்ச்சியில வந்த மயக்கம்தான் ஆதி. சரி, கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்றீங்களா? ட்ரெஸ்ஸிங் முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஆதியின் டிஷர்ட் காலர் இன்னும் மித்ராவின் கையில் தான் இருந்தது. அவனும் அவள் அருகே குனிந்து கொண்டுதான் நின்றான் இவ்வளவு நேரமும். அதற்குள் நர்ஸ் வந்து ட்ரிப்ஸ் போட்டு விட்டு போக அவள் கையை தன் சட்டையிலிருந்து விலக்க முயல, அத்தான், எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க என்றாள் தீனமான குரலில். அவன் முல்லநாதனை நிமிர்ந்து பார்க்க, நர்ஸ், ஒரு சேர் போடுங்க என்று அதில் அமர சொன்னவர் மித்ராவின் காயத்தை ஆராய்ந்தார். ஆதி அவள் கையை தன் டிஷர்ட்டிலிருந்து விலக்க அவள் முகம் சுளிக்கவும், இங்கதான் மித்ரா, எங்கேயும் போகல என்று கைகளுக்குள் அவள் ட்ரிப் சேராத கையை பொத்தி பிடித்தவாறு வேதனையில் முகம் கசங்க அவளையே விழியகட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். உள்ளுக்குள் நொறுங்கி போயிருந்தான். என்னாலதான் இப்போ இவ இப்படி வலி அனுபவிச்சுட்டு இருக்கா, என்னாலதான் அவளுக்கு கஷ்டம், என்னால ஒரு சுகத்தை கூட அவளுக்கு தர முடியல. நான் என்ன பண்ணுவேன்? என்னை விட்டு போயிடுன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறா. அவ போகலனா என்ன, நானே போறேன். நான் உனக்கு வேண்டாம் மித்ரா, நான் உன்னை விட்டு மொத்தமா போறேன். நான் உன் கூட இருந்தா உனக்கு தான் கஷ்டம் என்று அவன் பாட்டுக்கு தேவையில்லாமல் அனைத்தையும் நினைத்து குழப்பி கொண்டு இருந்தான். அவனின் கசங்கிய முகத்தை காணப்பிடிக்காமல் ஆசி வெளியில் வர சக்கரவர்த்தி, சுமதி, நிரு அங்கு நின்றிருந்தவர்கள் மூவரும் ஒரு சேர, ஒன்றுமில்லதானே ஆசி, மித்ரா எப்படி இருக்கா என்கவும், ஓகே தான்ப்பா, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதி என்று கவலையாக பார்க்க வேதனையாக பார்த்தானே தவிர எதுவும் பேசவில்லை. அண்ணி அண்ணனை தன்னை விட்டு நகரவே விடவில்லைமா, அதிர்ச்சியில் தான் மயங்கிட்டாங்கன்னு சொன்னாரு, சின்ன காயம்தான்னு டாக்டர் சொன்னாரு என்றவாறு தன் அன்னையை கட்டிப்பிடித்து, ஏமா அண்ணனுக்கு மட்டும் இப்படி நடக்குது, பாவம், அவர் வரும் வழியெல்லாம் என்னாலதான் என்னாலதான்னு கதறிக்கிட்டே வந்தார், ஏமா இப்படி என்று அழுதான். அனைவரும் அவனை சமாதானப்படுத்தி அங்கு இருந்த இருக்கையில் அமர்ந்தனர்.
ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு ஆதி. ப்ளீடிங் எதுவும் அதிகமா இல்ல. ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகலாம். இந்த மாத்திரைகள் ஒரு 5 நாள் மட்டும் போட சொல்லுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அப்போதான் சீக்கிரம் காயம் சரியாகும். நாளை மறுநாள் வந்து காயம் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் என்றவாறு விடை பெற்றார். மித்ரா இன்னும் கண்களை திறக்கவில்லை. ஒரு கையில் ட்ரிப்ஸ் இறங்கிக் கொண்டிருந்தது. மறு கை இவன் கையில் பொத்தி வைத்திருந்தான். தலையில் கட்டுப்போட்டு வதங்கிய கொடி போல கிடந்தவளை காண காண தன்னையே அழித்து கொள்ளும் அளவிற்கு ஆத்திரம் வந்தது. உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்தியும் என்னை இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கியே, அப்படி என்னடி லவ் என் மேல என்று அவள் கையில் முகம் புதைத்து கொண்டான். சற்று நேரம் கழித்து அத்தான் என்று அவன் தலையை வருடிவிட சட்டென்று நிமிர்ந்து பார்க்க அவள் சிவந்த கண்களை கண்டு அவனுக்கு கண்கள் கலங்கியது. அத்தான், இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ கண் கலங்குது என்று சற்று அதட்டினாள். சிறிது நேரம் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் தன் மனதை கல்லாக்கி கொண்டு, மித்ரா வேண்டாம், இந்த மாதிரி எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ இங்கே இருக்கணும். உங்க அம்மா வீட்டுக்கு போடா. இனிமே எதுவுமே வேண்டாம், நான் டிவோர்ஸ் அப்ளை பண்றேன் என்கவும் கையில் ஏறி கொண்டிருந்த ட்ரிப்ஸை பிடுங்கி போட ரத்தம் சொட்ட சொட்ட அவனையே வெறித்தபடி இருந்தாள், எதுவும் பேசாமல். ஏய், என்னடி பண்ற? ஐயோ நர்ஸ் என்று கத்த உடனே நர்ஸ் வர அவர் பின்னாடியே மொத்த குடும்பமும் வந்துவிட்டது. நர்ஸ் பிளாஸ்டர் போட்டுவிட்டு செல்லும் வரை அமைதியாக இருந்தவள் பார்வையை மட்டும் அவனை விட்டு இம்மி அளவு கூட அகட்டவில்லை. அவளோ அவனை தான் அழுத்தமாக பார்த்து வைத்தாள். செவிலியர் சென்ற அடுத்த நிமிடம் மற்றவர்கள் எஞ்சியிருந்தார்கள். இன்னொரு முறை விட்டுட்டு போன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது சாம்பிள் தான். இன்னொரு முறை என்னை விட்டுட்டு போமித்ரான்னு ஒரு வார்த்தை வந்தாலும் நான் செத்து போயிடுவேன் என்றவாறு கண்களை மூடி அமைதியாக படுத்து கொண்டாள். அவளுக்கு அவனை வைத்து கொண்டு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டால் கூட என்னை விட்டு போயிடும் மித்ரா என்று எதற்கெடுத்தாலும் கூறினால் என்ன அர்த்தம்? அவளும் என்னதான் செய்வாள்? அதற்கு ஏன் அவள் அவனை திருமணம் செய்ய வேண்டும்? விட்டு விட்டு செல்வதற்காகவா? தன் பெற்றோரை எதிர்த்து கொண்டு திருமணம் செய்தால் இது ஏன் இவருக்கு புரிய மாட்டேங்குது? இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் முடிவா பேசிடணும் என்றும் முடிவு எடுத்தவளாய் கண்களை திறந்தாள். அங்கு அவள் பேச்சின் வீரியத்தை தாங்க முடியாமல் அதிர்ந்து நின்ற ஆதியை கண்டவள் அவனை முறைத்துவிட்டு அங்கு நின்ற சுமதியிடம் திரும்பி, அத்தம்மா வீட்டுக்கு கிளம்பலாம் என்கவும், உனக்கு ஒன்னும் இல்லதானே மித்ரா, ஏதாவது பண்ணுதாமா என்றபடி அவள் அருகில் வந்து தலைவருடி கொடுக்க, இப்போ ஓகே தான் அத்தம்மா, ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கேன். சரிடா, கொஞ்ச நேரம் இரு என்றவர் திரும்பி தன் கணவரிடம், ஏங்க போய் டாக்டர் கிட்ட வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டுட்டு வாங்க என்று சக்கரவர்த்தியை அனுப்பினார். பின்னர் முல்லைநாதன் வந்து பரிசோதித்துவிட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறிவிட்டு சென்றார். நீங்க போங்க அத்தம்மா, வரேன் என்று அவர்களை முன்னால் போக சொன்னவள் தன்னை பார்த்து கொண்டிருந்த ஆதியை நோக்கி தூக்கு என்பது போல் கைகளை நீட்டினாள். ஒன்றும் பேசாமல் அவளை தன் கைகளில் அள்ளிக்கொண்டவன் காரை நோக்கி நடந்தான். வீட்டிற்கு வந்ததும் ஏதாவது சூடா குடிக்கிறியா மித்ரா? பால் கொண்டு வரவா? இல்லாத்தம்மா, அதெல்லாம் வேண்டாம், தூக்கம் வருது என்றாள் சோர்வாக. நான் போய் தூங்குறேன் என்றபடி ஆதியின் நெஞ்சில் சுகமாக சாய்ந்து கொண்டாள். அவளை ஏந்தி கொண்டு தன் அறைக்கு செல்ல எத்தனித்தவனை, ஆதி மித்ராவை ரூம்ல விட்டுட்டு வா, உன்னோட கொஞ்சம் பேசணும் என்று சக்கரவர்த்தி கூறினார். அவன் சென்றதும், ஆசி நிருமா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கடா, எல்லாம் சரியாகிடும் என்று அவரவர் அறைக்கு அனுப்பி வைத்தனர். அறைக்கு வர அங்கு அனைத்தும் சுத்தமாகி இருந்தது. மித்ராவை அறையில் படுக்க வைத்து போர்வை போர்த்தி விட்டவன் அவளை சற்று நேரம் பார்த்து கொண்டு அப்படியே நின்றிருந்தான். ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்து விட்டவன் கீழே இறங்கி வந்தான். அவன் வந்ததும் சக்கரவர்த்தி அவனை அமரச் செய்து தானும் அமர்ந்து கொண்டவர் குரலை செருமினார். அங்குதான் சுமதியும் இருந்தார். ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. ஆதிக்கண்ணா, என்ன நடந்ததுன்னு நான் கேட்க போறதில்ல. அது உங்க தனிப்பட்ட விஷயம், அது உங்க பிரைவசி, அதுல நான் தலையிடல. ஆனா உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நீ எங்க தவற விட்டுடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. உனக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல வாழ்க்கை, தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். உனக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை, உனக்கே தெரியும். ஆனா இப்ப நீயா இல்ல, அதனாலதான் இத கூட நான் சொல்றேன், சரியா? எதுவுமே நிரந்தரம் இல்ல கண்ணா, எல்லாமே மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. வாழ்க்கையில இது ஒரு அங்கமா நினைச்சுக்கோ. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதில்லையே. எல்லாருக்கும் சந்தோஷம் துக்கம் என்று மாறி மாறிதான் வரும். அதுதான் வாழ்க்கை. அப்படி இருந்தாதான் நமக்கும் சுவாரஸ்யமா இருக்கும்.
எனக்கு கஷ்டமா இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்றத விட 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும். நீ தனியாள் இல்ல. உனக்கு சப்போர்ட்டுக்கு இப்போ மித்ரா இருக்கா. அதுக்கு உன் மனச தயாராக்கிக்கோ. மித்ரா சின்ன பிள்ளை இல்ல. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. அவ உன்னை அளவுக்கு அதிகமாவே காதலிக்கிறா. நீ உடன் இருந்தா அவ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ண தயார். அவளுக்கு இந்த உலகத்திலேயே எது முக்கியம் தெரியுமா? நீ நீ மட்டும்தான். உனக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நம்ம கிட்ட இருக்கிற பணமோ அந்தஸ்தோ இது எதை பத்தியும் அவளுக்கு கவலை இல்ல. அவளுக்கு அவளுக்கு அது தேவையும் இல்ல. அது உனக்கு தெரியும். அவளுக்கு தேவையெல்லாம் நீ மட்டும்தான். நீ இப்படி உடைஞ்சு போய் நின்னா அவ தாங்குவாளா? அதோட வெளிப்பாடுதான் ஹாஸ்பிட்டல்ல உன்கிட்ட நடந்துகிட்டது. காரணம் அவள் உயிரையும் விட ஒன்னதான் அவ அதிகமா நேசிக்கிறா. அதனால அதிகமா எதுவும் யோசிக்காம அவ கூட மனசு விட்டு பேசி அடுத்து என்ன பண்ணலாம், அதுல இருந்து எப்படி குணமாகி வரலாம்னு யோசி. அதை விட்டுட்டு நீ கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்தாத. ஆண்மைங்கிறது என்ன தெரியுமா? தன்னை நம்பி வந்த பொண்ண எந்த சூழ்நிலையிலும் அவளை கண் கலங்காம அவ மனசு அறிஞ்சு நடந்துக்கிறதுலயும் அவளை மனதளவிலும் உடல் அளவிலும் கஷ்டப்படுத்தாம இருப்பதுதான் பேராண்மை. நல்லா யோசிச்சு முடிவெடு. ஆனா அது நல்ல முடிவாதான் இருக்கணும். உனக்கு வேற சாய்ஸும் மித்ரா உனக்கு கொடுக்க போறது இல்ல. அவ ஹாஸ்பிட்டல்ல பேசினதை வச்சு சொல்றேன், பாத்துக்கோ என்றவர் எழுந்து கொள்ள அவனும் எழ தன் மகன் கலங்கி இருப்பதை பொறுக்க மாட்டாமல் அவனை வந்து அணைத்து கொண்டார். மனசுல எதுவும் போட்டு குழப்பிக்காத கண்ணா, எல்லாம் சரியாகும். இப்படியே இருந்துராது. சரியா போ, போய் தூங்கு என்று அவன் அறைக்கு அனுப்பி வைத்தார். தன் அறைக்கு வந்த ஆதியை வரவேற்றது என்னவோ வெறும் கட்டில்தான். மித்ரா என்றவாறு அங்கிருந்த குளியலறையில் தட்டியவன் சத்தமில்லை என்றதும் திறந்து பார்த்தான். அங்கும் இல்லை. அவள் பேசியது அவன் மனதை ரொம்பவே பாதித்திருக்க அவளை காணாமல் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. நெஞ்சம் படபடவென அடித்து கொண்டது. தேக்கு மர கால்கள் செயலிழந்தது போல நகர மாட்டேன் என்கிறது. இதற்கு பெயர் என்ன? ஏன் நான் அவளுக்காக இப்படி துடிக்க வேண்டும்? அவனுக்கு கிடைத்த பதில் என்னவோ காதல், காதல், காதல் மட்டும்தான். ஆம், காதல்தான். அவளை நிரம்பவே காதலிக்கிறான். என்னை இனி போகச் சொன்னால் செத்து விடுவேன் என்றது அவளுடைய காதலை பறைசாற்றுகிறது என்றால், அவளுக்காக தன் மனக்கவலைகள் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகிறான் என்றால் அதுவே காதல்தானே. மோகமுல் தீண்டும். மோகமுல் 28. அறை முழுக்க தேடியவன் பால்கனி கதவை திறந்து கொண்டு வர அங்குதான் நின்று இருந்தாள் மித்ரா. இங்க என்ன பண்ற மித்ரா? வா, உள்ள போகலாம். பனிக்காத்து அடிக்குது, உடம்புக்கு ஒத்துக்காது, வா என்று அவள் தோளோடு அணைத்து கொண்டு அங்கிருந்து நகர பார்க்க இங்கிருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன் என்பது போல் அடமாக நின்றாள். கைகளை கட்டிக்கொண்டு தன் முன்பு பறந்து விரிந்திருந்த வானத்தை தான் வெறித்து கொண்டிருந்தாள். செப்பிதழ்களை இறுக்கி வைத்துக்கொண்டு அவனிடம் இனி பேச மாட்டேன் என்பது போல அங்கு அப்படி ஒருவன் இருந்தது போலவே அவள் காட்டிக்கொள்ளவில்லை. ஏய் மித்ரா, வாடி, உள்ள போகலாம். ஏன் இப்படி பிடிச்சு வச்சு சல போல நிக்கிற? வா, உள்ள போகலாம், குளிருது பாரு என்றவன் அவள் அப்பொழுதும் நகராமல் இருக்கவே குண்டு கட்டாக தன் கைகளில் தூக்கி கொண்டவன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். விடுங்க, என்ன நீங்க என்கிட்ட பேசாதீங்க, விடுங்க என்று அவனிடமிருந்து இறங்க முற்பட அவன் பிடியோ விட்டேனா பார் என்பது போல இரும்பு பிடியாக இருந்தது. விடுடா, விடுடா என்ன என்று அவனை அடித்தாள். அப்பொழுதும் அவளை விட்டானில்லை. கட்டிலை நெருங்கியவன் அவள் திமிர திமிர அமுக்கி பிடித்து படுக்க வைத்தவன் தானும் அவள் அருகில் படுத்து அணைத்து கொண்டான். விடு, என்ன தொடாத, போ, எல்லாம் உன் இஷ்டத்துக்கு தானே பண்ற என்று அப்பொழுதும் திமிர இவனுக்கு இப்பொழுது எப்படி இவளை சமாதானப்படுத்துவது என்பதுதான் பெரிய பிரச்சனையாக தெரிந்தது. மித்ரா இப்படி ஒரு அடங்கா பிடாரி பேபியா இருப்பாள் என்று கனவா கண்டான். இப்ப எதுக்குடி இப்படி பண்ற? உன்னை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் போல என்று வெளிப்படையாகவே முனக அவனை திரும்பி தன் குண்டு கண்களால் முறைத்து பார்த்தாள். மனதிற்குள்ளோ, அதுக்காகத்தானே அப்படி செஞ்சேன், மத்ததெல்லாம் மறக்கணும், உங்க நினப்புல நான் மட்டும்தான் இருக்கணும் அத்தான் என்றபடி திரும்பி படுத்து கொண்டாள். என்னடி முறைக்கிற? அந்த கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துருவேன், எடுத்து காக்காவுக்கு போட்டுடுவேன் என்று மிரட்ட, ஐயோ ரொம்ப பயந்துட்டேன் என்று பயந்தது போல் நடித்து காட்ட அவள் செய்கையில் சிரித்தவன், ஒழுங்கா அசையாம படுடி, தலையில காயம் இருக்கு என்று அவளை இழுத்து தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்து தன்னை நோக்கி படுக்க வைத்து கொண்டான். மித்ரா சாரிடி என்றான் வருத்தத்துடன். திரும்பவும் முதலிலிருந்தா என்பது போல் ஆயாசமாக அவனை பார்த்து வைத்தாள். அவன் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறான் என்று தெரியும். அதற்காக அவனை அப்படியே விட்டு விட முடியுமா?
எப்படியாவது வெளியில் கொண்டு வர வேண்டும். அவளும் அதற்காகத்தான் எப்படியாவது அவனை பழைய ஆதியாக மாற்ற வேண்டும் என்று அவனிடம் போராடி கொண்டிருந்தாள். உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு சாரிடி, இனிமே இப்படி நடக்காது என்கவும், நீங்க ஏன் அதான் அதை ஒரு குறையா பாக்குறீங்க? இப்ப எனக்கும் தான் தலையில காயம் பட்டிருக்கு. காயம் ஆறி போனாலும் அந்த வடு இருக்கத்தானே செய்யும். இந்த வடு இருக்கிறதுனால இந்த முகம் அசிங்கமா இருக்கு, நல்லா இல்ல, வேண்டாம்னு தூக்கி போட முடியுமா? இல்ல நீங்க தான் இந்த பொண்டாட்டி வேண்டாம்னு வேற பொண்டாட்டி வேணும்னு சொல்வீங்களா? இந்த வடு காலப்போக்குல மறைஞ்சிடும். இல்ல உடனே போகணும்னாலும் அதுக்கான களிம்ப வாங்கி தடவுனா மறைஞ்சு போயிடும். அது போலத்தான் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, சரியாகிடும்னு தானே சொன்னாங்க. இது குணமே ஆகாதுன்னு சொல்லலையே. அப்புறம் ஏன் இதுக்கு போய் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அத்தான், ஒருவேளை அது குணமாகவே இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்க போதும். குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. IVF, IUI, ICSI என்று எவ்வளவோ வந்துருச்சு. அதனால போட்டு குழப்பிக்காதீங்க, சரியா? சரி சரி, நீ உன் பிரச்சாரத்தை முடிச்சிட்டியா? எப்பா, காது வலிக்குது என்று காதை கொடைய, உங்கள என்று அவனை அடி மொத்தினாள். சரி போதுண்டி, விடு. இனி இது போல நடக்காம பாத்துக்கிறேன். தூங்கு என்று அணைத்து கொண்டு தட்டி கொடுக்க, நான் தூங்கினதும் நீங்க எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா என்ன பண்றது என்று கேட்க, நான் எங்கேயும் போக மாட்டேன்டி, உன் கூட தான் இருப்பேன், போதுமா? தூங்கு என்று உறுதியாக கூற, நீங்களும் தூங்குங்க என்று அவன் தலைகேசத்தை கோதிவிட்டாள். சற்று நேரத்திற்குள் அவனிடமிருந்து சீரான சுவாசம் வரவே தானும் கண்களை மூடினாள். அடுத்த நாள் காலை பொழுது அழகாகவே விடிந்தது. மித்ராவிற்கு மாத்திரையின் வீரியம் குறைந்திருக்க, காயம் வலி கொடுக்கவும் அதற்கு மேல் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. ஆதியோ நல்ல உறக்கத்தில் இருந்தான். அவள் வலியில் விழித்தவள் திரும்பி ஆதியை பார்க்க, அவன் உறங்கியதை கண்டதும் அவன் தூக்கம் கலைக்காமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். எங்கு தான் அசைந்தால் எழுந்து கொள்வானோ என்ற பயத்தில் வலியை பொறுத்து கொண்டு அவனை பார்த்தபடியே படுத்திருந்தாள். மித்ரா, தூங்குறவங்கள வச்ச கண் எடுக்காம பார்க்க கூடாது என்று மனசாட்சி ஆஜராக, அதெல்லாம் நான் பார்த்தா ஒன்னும் ஆகாது, நீ போ என்று விரட்டினாள். சிறிது நேரத்தில் ஆதி விழித்து கொள்ள, பார்த்ததென்னவோ அவனை பார்த்து கொண்டிருந்த மித்ராவைத்தான். அவளை பார்த்ததும் புன்முறுமல் பூத்தவன் கண்களை அழுந்த தேய்த்து விட்டு கொண்டு, என்னடா எப்போ எழுந்த? என்னை எழுப்பி விட்டு இருக்கலாம்ல, ஏதாவது வேணுமா என்கவும், தலை வலிக்குதாத்தான், வேற ஒன்னும் இல்ல என்றால் சாதாரணமாக. என்னடா, முன்னாடியே எழுப்பியிருக்க வேண்டியதுதானே என்று குறைப்பட்டு கொண்டான். இப்ப எதுக்கு முகம் சோர்ந்து போகுது? நானும் இப்பதான் எழுந்தேன். 5 நிமிஷம் தான் இருக்கும், அப்படியே முகம் ஆடுது. சரி வாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகலாம் என்று எழுந்து கொள்ள, அவளுக்கு முன்பு எழுந்தவன் அவள் பக்கமாக வந்து, பார்த்து எழுந்துரு மித்ரா என்றவாறு கைப்பிடித்து தூக்க, அத்தான் எனக்கு தலையில தான் அடிபட்டு இருக்கு, கால் நல்லா தான் இருக்கு, நீங்க போய் ஜாகிங் போங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க போங்க. இல்ல வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகலாம், டைம் ஆச்சு என்று அவளை குளியல் அறைக்குள் தள்ளி கொண்டு போனான். அவள் பல் துலக்கி முடித்ததும் முகத்தை கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கழுவி விட்டவன், கொஞ்சம் இப்படி உட்காரு, 2 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். இருவரும் கீழே இறங்க சுமதி இவர்களுக்காகவே காத்திருந்தார் போலும். மித்ரா, நல்லா தூங்குனியாடா? இப்போ வலி எதுவும் இருக்கா என்றபடி காஃபியை அவள் கையில் திணித்தார். கொஞ்சம் வலி இருக்காத்தம்மா என்று செல்லம் கொஞ்ச, சரி சரி, சாப்பிட்டு டேப்லெட்ஸ் போடு, இங்க உட்காரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று சமையல் கட்டிற்கு விரைந்தார். சாப்பிட்டு மாத்திரை போடும் வரை அவள் அருகில் இருந்தவன், மித்ரா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோடா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் என்று எழ, நானும் வரேன் என்று எழுந்தவளை அம்மா என்று அழைத்தான். சுமதி தன் மகனின் குரலில் ஓடி வந்தவர், என்னாச்சு என்றபடி மித்ராவை ஆராய்ந்தார் பதட்டத்துடன். அத்தம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, உங்க பையன்தான் கூப்பிட்டாங்க என்கவும், என்னப்பா என்னாச்சு என்று அவன் அருகே கேட்டுக்கொண்டே வர, அவ என் கூட ஆபீஸ் வரலாம். சிறு பிள்ளை போல் தன் அன்னையிடம் புகார் வாசித்தான். இந்த நிலைமையில வெளியே போக வேண்டாம் மித்ரா, ஆதி போயிட்டு சீக்கிரம் வந்திருப்பா என்று மித்ராவிடம் ஆரம்பித்து ஆதியிடம் முடித்தார். சரி என்பது போல் தலையாட்டியவள் தங்கள் அறைக்கு வர, பின்னே ஆதி வந்ததும், என்ன உங்க அம்மா கிட்ட என்ன போட்டு கொடுக்குறீங்களா? டிபிக்கல் மருமகள் போல் அவனை அடி பின்னி எடுத்தவள், அத்தான் என்னை விட்டுட்டு ஏன் போறீங்க? இல்ல மித்ரா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துருவேன், சரியா? உனக்கே தெரியும் தானே அந்த புது ப்ராஜெக்ட் பற்றி போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட பேசணும், அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வரேன், சரியா என்று கன்னம் தட்டி கூறியவனை விடாமல் அணைத்து கொண்டாள். ஆதி அலுவலகத்திற்கு கிளம்பி வர சுமதி ஆதியிடம், ஆதி, மித்ராவுக்கு அடிபட்டது இன்னும் அவங்க வீட்டுக்கு சொல்லல,
சொல்லாமலும் இருக்கக்கூடாது. நான் பேசிக்கிறேன் அத்தம்மா, வீட்டுக்கு வர சொல்றேன். போன்ல சொன்னா பயந்துருவாங்க என்கவும் அதுவும் சரிதான் என்று மித்ராவின் கூற்றை சுமதி ஏற்றுக்கொண்டார். மித்ராவிடம் ஒரு தலையசைப்போடு ஆதி கிளம்பி விட்டிருந்தான். ஆதி சென்றதும் மித்ராவை பிடித்து கொண்ட சுமதி, மித்துமா ரொம்ப முரடா நடந்துக்கிட்டானா? சாரிடா கண்ணம்மா, எதுவும் மனசுல வச்சுக்காத என்று கலங்கியபடி கூற, அதை பொறுக்க மாட்டாதவள், ஐயோ அத்தம்மா, என்ன இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாதான் டேபிள் இடிச்சுக்கிட்டேன் என்றவளை நம்பாத பார்வை பார்த்தார். நம்புங்க அத்தம்மா என்று தன் தலையில் கை வைக்க, புருஷனை அவங்க அம்மா கிட்டே விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, நல்ல பொண்ணு என்று கன்னம் வைத்து திருஷ்டி கழிக்க, அத்தை, நானெல்லாம் இந்த ஓசி மணியை விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டுட்டு போயிருவேன் என்றுவாறு வர, அடிங்க போக்கிரி, என் பிள்ளை சிங்கொண்டி, எங்க போனாலும் வந்து தூக்கிட்டு வந்துருவான் என்று அவரும் தன் மகனுக்கு வக்காலத்து வாங்க, மித்ராவை கட்டிப்பிடித்து கொண்டு, உங்க பையனுக்கு நீங்க மட்டும்தான் கொடி தூக்கணும், இங்க வேற யாரும் வரமாட்டோம் என்று வம்பு வளர்த்து கொண்டிருந்தவளின் பின்னால் வந்து நின்றவன் அவள் இடுப்பை கிள்ளி துள்ள விட்டான். ஏய் வாலு, காலையிலே ஆரம்பிச்சிட்டியா உன் சேட்டைய என்று சிரிக்க, அவனை திரும்பி பார்த்தவள், ஓ மை காட், வாங்க வாங்க எல்லாரும், இந்த அதிசயத்தை பாருங்க, இவன் என்னடா ஆபீஸ் போற மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டு இருக்கான். ஏமாமா, வெல்கம் டு த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்னு எதுவும் வித்த காமிக்க போறியா? அடிங்க அரட்ட, ஆபீஸ் தான் போறேன், அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் என்கவும் உதடு குவித்து காற்றில் அவனுக்கு முத்தத்தை அனுப்பி வைத்தாள். ஏண்டி என் பையனை கிண்டல் பண்ற? நீ ஆபீஸ் போடா கண்ணா, நான் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணி வைக்கிறேன் என்று அனுப்பி வைத்தார். இங்கு நந்தினி தன் அன்னையிடம் சென்று, அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா என்கவும், எங்கடி போற? இந்த காலையிலேயே, இன்னைக்குதான் உனக்கு காலேஜ் இல்லைன்னு சொன்னியே என்கவும், ஆமாம்மா, காலேஜ் இல்லை தான், இப்போ போறது என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு பர்த்டே, அதுக்கு தான் கிளம்புறேன் என்று கூற, சரி பார்த்து போயிட்டு சீக்கிரம் வந்துரு என்று அனுப்பி வைத்தார். அவளோ ஆதியின் அலுவலகத்திற்கு ஒரு ஆட்டோ பிடித்து சென்று கொண்டிருந்தாள். எப்படியாவது ஆதியிடம் பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று. மோகமுல் தீண்டும்.